பெங்களூர்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து தொடர்ந்து நாய் கிடைக்குது. அப்போ வந்து கார்பரேஷன் கமிஷனர் அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் போகுது. யோசிக்கிறாரு, ஏன் பர்டிகுலரா அந்த ஒரு இடத்துல மட்டும் நாய் தொடர்ந்து கிடைக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு சைலண்டா ஒரு 2-3 மாசம் போய் எந்த ஏரியாவில் வந்து நாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து டோட்டலா அந்த ஃபுட்டெல்லாம் போடுறாங்க. நாய்க்கடிகளோட கம்ப்ளைண்ட் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. நாய்கள் கடிக்கிறதுக்கு தீர்வு சொன்னது நீங்களும் நானோ ஒரு நம்மள மாதிரி அப்பாவி கிடையாது. ஒரு கார்பரேஷன் கமிஷனர், அந்த போஸ்ட்ல இருக்கிற ஒரு மனுஷன். அவர் யோசிக்கிறது இங்க மட்டுமே யோசிக்கல, இங்கேயும் சேர்த்து யோசிச்சாரு. 2 இடத்துலயும் சேர்த்து யோசிச்சா மட்டும்தான் சொல்யூஷன். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி, ஒரு ஸ்டேட்லயும் சரி, ஒரு நாட்டிலையும் சரி, நாய்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, பப்ளிக் கூட டிஸ்டர்ப் இல்லாம நாய்கள் அழகா வாழ்றதுக்கான திட்டங்கள் எவ்வளவு வச்சிருக்காங்க. எத்தனையோ ஃபீடர்ஸ் சாப்பாடு வைக்கிறத நிறுத்திட்டாங்க. இது எத்தனை வீடியோவுக்கு தெரியும்? 200 பேருக்கு வச்சவங்க 50 பேரு, 50 பேருக்கு வச்சவங்க 25 பேரு. அவங்களால உடல் ரீதியா முடியாமலோ பண ரீதியா தேட முடியாமலாம் கிடையாது. டெய்லி நடக்கிற சண்டை, டெய்லி நடக்கிற இது அசிங்கம், அவமானம் பார்த்தாங்க. ஒரு லெவலுக்கு மேல முடியல அவங்களால. பெங்களூர்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து தொடர்ந்து நாய் கிடைக்குது. அப்போ வந்து கார்பரேஷன் கமிஷனர் அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் போகுது. இந்த இடத்துல வந்து தொடர்ந்து வந்து நாய் கடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் போகுது. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, மற்ற ஆட்கள் மாதிரி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு உடனே வந்து புடிச்சு போடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு அவர் சொல்லல. யோசிக்கிறாரு, ஏன் பர்டிகுலரா அந்த ஒரு இடத்துல மட்டும் நாய் தொடர்ந்து கிடைக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க உள்ள வாலண்டியர்ஸ், அங்க உள்ள ஆட்கள்கிட்ட கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாரு. அப்போ அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னா, சாப்பாடு இல்லாம தான் வந்து அது வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகுது. அப்ப சாப்பாடு போட்டு பார்க்கலாமேன்னு யோசிக்கிறாரு. அடுத்து என்ன யோசிக்கிறாருன்னா, வெறும் சாப்பாடு மட்டுமே இல்லாம கொஞ்சம் ஆரோக்கியமான உணவா போட்டா அது இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் இல்லையா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. யாரும் போராட்டம் எல்லாம் பண்ணல, ஓகேவா? அவர் கையில இருக்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அதையும் திருப்பி இந்த வாலண்டியர்ஸ், அங்க உள்ள ஆக்டிவிஸ்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆரோக்கியமான சாப்பாடு கிட்டத்தட்ட இது வெளியில அவர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணல. சைலண்டா ஒரு 2-3 மாசம் போய் எந்த ஏரியாவில் வந்து நாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து டோட்டலா அந்த ஃபுட்டெல்லாம் போடுறாங்க. நாய்க்கடிகளோட கம்ப்ளைண்ட் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இப்போ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நான் எடுத்து பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு இதுல நாய்கள் வந்து உணவுக்காகவும் சரியான உணவுகள் கிடைக்காதனாலதான் அக்ரெசிவா மாறுது, பப்ளிக்கா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, நிறைய ஹோட்டல்ஸோட நிறைய ஆட்களோட எல்லாம் அவரு ஜாயின் பண்ணி கலந்து பேசி கிட்டத்தட்ட மேக்சிமம் இடங்கள்ல வந்து நாய்களுக்கு சாப்பாடு போடுற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. நாய்கள் கடிக்கிறதுக்கு தீர்வு சொன்னது நீங்களும் நானோ ஒரு நம்மள மாதிரி அப்பாவி கிடையாது. ஒரு கார்பரேஷன் கமிஷனர், அந்த போஸ்ட்ல இருக்கிற ஒரு மனுஷன். அவர் யோசிக்கிறது இங்க மட்டுமே யோசிக்கல, இங்கேயும் சேர்த்து யோசிச்சாரு. 2 இடத்துலயும் சேர்த்து யோசிச்சா மட்டும்தான் சொல்யூஷன். இங்க மட்டுமே யோசிச்சிருந்தா சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆமா, அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்க அது வந்து பேப்பர் நியூஸ்ல ஒரே ஒரு பேப்பர் கட்டிங் வந்தது, அவ்வளவுதாங்க. இந்த அடிக்கிறது கொள்றதுதான் வருதா தவிர ஒருத்தர் இவ்வளவு பெரிய இமேஜ் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணது யாருன்னா ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், அவரு யாரும் ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது. அதனால அந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. நம்ம தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி, ஒரு ஸ்டேட்லயும் சரி, ஒரு நாட்டிலையும் சரி, நாய்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, பப்ளிக்கோட டிஸ்டர்ப் இல்லாம நாய்கள் அழகா வாழ்றதுக்கான திட்டங்கள் எவ்வளவு வச்சிருக்காங்க. அது எதுவுமே தேடுறது இல்ல. இமிடியேட்டா போட்ட உடனே நாய் சொல்லியா இருக்கு, உடனே போடு, கார்பரேஷன்ல போடு, அங்க சொல்லி இங்க சொல்லி உடனே பிடிச்சிட்டு போயிடணும். அதுக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சைடு எல்லாம் சில டவுன் சைடுலாம் 200 ரூபாய் 300 ரூபாய் வாங்கிட்டு அடியாட்கள் மாதிரி வந்து இறங்குறான். அவனை பார்த்தாலே செத்து போயிடும் நாய். அவன் பிடிச்சதான் கொண்டு போய் காட்டுல எல்லாம் போட வேண்டாம். அந்த மாதிரி ஆட்களை போட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கான், நீ யார வேணாலும் கூப்பிட்டு வா, எப்படி வேணாலும் குடி, எங்க வேணாலும் குடின்னு சொல்லியிருக்கான். முதல்ல கோர்ட் சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத தெளிவா வந்து மீடியாக்கள் பப்ளிக் போய் சேர்க்கறது இல்ல. அவங்க அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் வந்து அவங்க பப்ளிக் கிட்ட போய் அது சொல்றது இல்ல. சோ இப்படி இந்த குறுக்கு வழியில போறதுனாலதான் இந்த பிராணிகள் வந்து இன்னும் கஷ்டப்படுது. தயவுபடி எத்தனையோ ஃபீடர்ஸ் சாப்பாடு வைக்கிறத நிறுத்திட்டாங்க. இது எத்தனை மீடியாவுக்கு தெரியும்? 200 பேருக்கு வச்சவங்க 50 பேரு, 50 பேருக்கு வச்சவங்க 25 பேரு. அவங்களால உடல் ரீதியா முடியாமலோ இல்ல பண ரீதியா தேட முடியாமலாம் கிடையாது. டெய்லி நடக்கிற சண்டை, டெய்லி நடக்கிற இது அசிங்கம், அவமானம் பார்த்தாங்க. ஒரு லெவலுக்கு மேல முடியல அவங்களால. எவ்வளவு ஒரு மனுஷன் சுமக்க முடியும்? இதையெல்லாம் சொல்லாம அந்த உயிரை பட்டினியா வாட விட்டு சுத்துது, அதை போய் பிடிச்சு போடு அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் தெரியல. மீடியாக்கள் தயவு பண்ணி கொஞ்சம் கருணையோட அந்த சென்னை பெங்களூர் கார்பரேஷன் கமிஷனர் அவரோட ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இங்கேயும் இருக்கட்டும், கொஞ்சம் இங்கேயும் இருக்கட்டும், அப்படி யோசிங்க. அதுக்கு மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். நன்றி.